அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. இன்று வெளியான 10 முக்கிய அறிவிப்புகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். தமிழக பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல். புதிய தமிழக அரசின் முதல் முழுமையான பட்ஜெட் 2026 ஆகஸ்ட் 5ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்துள்ளார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குவதுடன் அன்றே பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். தனி வேளாண் பட்ஜெட் ஆகஸ்ட் 6ஆம் தேதி. பொது பட்ஜெட்டிற்கு அடுத்த நாளான ஆகஸ்ட் 6ஆம் தேதி தனி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. காவிரி டெல்டா விவசாயிகள், சிறு மற்றும் குறு விவசாயிகள் பயிர்க்கடன், பயிர் காப்பீடு, நீர்ப்பாசனம், விதை மற்றும் உர மானியம் போன்ற துறைகளில் புதிய அறிவிப்புகள் வெளியாகலாம். ஆனால் திட்டங்களின் விவரங்கள் பட்ஜெட் தாக்கலின் போதுதான் அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு புதிய தலைவர். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் புதிய தலைவராக வி. சிவா நியமிக்கப்பட்டு உள்ளார். இதற்கான அரசாணையை வீட்டு வசதித்துறை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மூலம் குறைந்த, நடுத்தர மற்றும் உயர் வருமான பிரிவினருக்கான வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வீட்டு மனைகள் வழங்கப்படுகின்றன. வாரியத்தின் புதிய திட்டங்கள், இணையவழி சொத்து விற்பனை மற்றும் பழைய திட்டங்களை விரைவுபடுத்துவதில் இந்த நியமனம் முக்கியமானதாக இருக்கும். மனிதவள மேலாண்மை துறை செயல்பாடுகள் குறித்து முதல்வர் ஆய்வு. தமிழ்நாடு அரசின் மனிதவள மேலாண்மை துறை திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள், பணியாளர் நிர்வாகம், பதவி உயர்வு, துறை தேர்வுகள் மற்றும் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் போன்றவை இந்த துறையின் கீழ் வருகின்றன. இருப்பினும் எத்தனை காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அல்லது புதிய டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்பது குறித்த தனி அரசாணையோ எண்ணிக்கையோ இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. பள்ளி கல்வி பாடத்திட்டம் வல்லுநர் குழு கூட்டம். பள்ளி கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் தலைமையில் பாடத்திட்ட வல்லுநர் குழு கூட்டம் இன்று நடைபெற்றதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்து உள்ளது. பாடத்திட்டத்தின் தரம், மாணவர்களின் திறன் வளர்ச்சி, தொழில்நுட்ப கல்வி மொழிப்பாடங்கள் மற்றும் நடைமுறை பயிற்சிகள் தொடர்பாக இந்த குழு பரிந்துரைகளை வழங்கலாம். யூடியூப் படைப்பாளர்களுக்கு பயன்படும் அரசு மீடியா ட்ரோன் பயிற்சி. தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் 3 நாள் மீடியா ட்ரோன் பயிற்சி அறிவிக்கப்பட்டு உள்ளது. பயிற்சி ஜூலை 27 முதல் 29 வரை தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை கிண்டி வளாகத்தில் நடைபெறும். அதிக மின்கட்டண புகார்களுக்கு மாநில அளவில் ஆய்வு. தவறான கணக்கீடு காரணமாக அதிக மின்கட்டணம் வந்து உள்ளதாக எழுந்த புகார்களை தொடர்ந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் மாநில அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடத்த உள்ளது. தவறான கணக்கீடுகள் கண்டறியப்படும் இடங்களில் மறுமதிப்பீடு செய்யப்படும். ஏற்கனவே கூடுதல் கட்டணம் செலுத்தி இருந்தால் அந்த தொகை வரவிருக்கும் மின்கட்டணங்களில் சரி செய்யப்படும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் தெரிவித்து உள்ளார். தவறான கணக்கீடு செய்த பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டு உள்ளது. மேகதாது அணையை தடுக்க சட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்தை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய சட்ட மற்றும் தொழில்நுட்ப நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை நடத்தப்பட்டு உள்ளது. சென்னையில் போர்டு தொழிற்சாலையை மீண்டும் இயக்க ஆலோசனை. மறைமலை நகர் போர்டு தொழிற்சாலையில் மீண்டும் உற்பத்தியை தொடங்குவது தொடர்பாக போர்டு நிறுவனத்தின் உயரதிகாரிகள் முதலமைச்சரை சந்தித்து உள்ளனர். சிவாஜி கணேசன் நூற்றாண்டு விழாவை அரசு முன்னின்று நடத்தும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 100வது பிறந்த நாள் நூற்றாண்டு விழா 2028ஆம் ஆண்டு தமிழக அரசு சார்பில் சிறப்பாக நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. மேலும் இது குறித்த அப்டேட்டுகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.